நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது AJK டிவியின் புதுவை மாலை. வணக்கம். புதுவை அரசின் பள்ளி கல்வி இயக்ககம் சார்பில் நடைபெற்ற காமராஜர் பிறந்தநாள் விழாவில் மாணவர்கள் நன்றாக படித்தால் வாழ்க்கையில் உயரலாம் என்று முதல்வர் திரு ரங்கசாமி பேசினார். புதுவை கதிர்காமம் அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் பள்ளி கல்வி இயக்ககம் சார்பில் காமராஜர் பிறந்தநாள் விழா மாணவர் நாள் விழாவாக கொண்டாடப்பட்டது. விழாவில் பள்ளி கல்வி இயக்குநர் பன்னீர்செல்வம் வரவேற்று பேசிட போக்குவரத்து மற்றும் கல்வி அமைச்சர் கல்யாண சுந்தரம் தலைமை தாங்கினார். சமூக நலத்துறை அமைச்சர் ராஜவேலு வாழ்த்தி பேசினார். சிறப்பு விருந்தினராக முதல்வர் ரங்கசாமி கலந்து கொண்டு பேசுகையில் கல்வி கண் கொடுத்தவர் காமராஜர், எனவேதான் ஏழைகளுக்கு எட்டா கனியாக இருந்த கல்வியை சுலபமாக கிடைக்கச் செய்த காமராஜர் பிறந்த நாளை மாணவர் நாள் விழாவாக கொண்டாடுகிறோம். மேலும் ஏழை மாணவர்களுக்கு உயர்கல்வி கிடைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அவர் பெயரிலேயே திட்டம் தொடங்கி கல்வி உதவித்தொகை வழங்கப்படுகிறது. எனவே மாணவர்கள் நன்கு படித்தால் வாழ்க்கையில் உயரலாம் என்று பேசினார். பின்னர் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 100% தேர்ச்சி பெற்ற அரசு பள்ளிகளுக்கும் 90% தேர்ச்சி பெற்ற கிராமப்புற அரசு பள்ளிகளுக்கும் தலா 1 லட்சம் ரூபாய் வழங்கினார். மேலும் தேசிய திறனாய்வில் தேர்வு செய்யப்பட்ட மாணவர்களுக்கு ரொக்க பரிசினையும் வழங்கினார். தொடர்ந்து சிவப்பு அட்டைதாரர்களுக்கு 25 கிலோ இலவச அரிசி வழங்கும் திட்டத்தையும் மாற்றுத்திறனாளிகளுக்கு 3 சக்கர மோட்டார் வழங்கும் திட்டத்தையும் துவக்கி வைத்தார். விழாவில் முதல்வரின் பாராளுமன்ற செயலர் வைத்தியநாதன், சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன், குடிமை பொருள் வழங்கல் துறை இயக்குநர் பிரியதர்ஷினி, சமூக நலத்துறை இயக்குநர் உத்தமன், பள்ளிக் கல்வித்துறை இணை இயக்குநர் கிருஷ்ணராஜ் மற்றும் பள்ளி முதல்வர்கள், தலைமை ஆசிரியர்கள், மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். புதுவை வந்துள்ள இந்தோனேஷிய தூதர் ஆன்டிகலிப் முதல்வர் திரு ரங்கசாமியை சந்தித்தார். மேலும் இந்தோனேஷியாவில் ஜிப்மருடன் இணைந்து மருத்துவ கல்வி வழங்க நடவடிக்கை எடுப்பதாக கூறினார். புதுவைக்கு வந்துள்ள இந்தோனேஷிய தூதர் முதல்வர் ரங்கசாமியை மரியாதை நிமித்தமாக சென்று சந்தித்தார். அப்போது அவர் முதல்வருக்கு பொன்னாடை அணிவித்து மலர்கொத்து கொடுத்து வாழ்த்தினார். பின்னர் அவர் முதல்வருடன் பேசுகையில், இந்தியாவை விட இந்தோனேஷியா மருத்துவ கல்வியில் பின்தங்கியுள்ளது. எனவே ஜிப்மர் இயக்குநர் சுப்பாராவை சந்தித்து பேசியுள்ளோம். ஜிப்மருடன் இணைந்து மருத்துவ கல்வி அளிப்பதற்கு நடவடிக்கை எடுத்து வருகிறோம் என்று கூறினார். அப்போது இந்தோனேஷிய கல்வி அதிகாரி சன்குஸ்வாடி, கவுன்சிலர் ஹட்டபாரட் அதிகாரியா, சென்னை தொழில் மைய இயக்குநர் அக்சமில் கயர், CII முன்னாள் தலைவர் MM பட்டேல் ஆகியோர் உடனிருந்தனர். முத்தியால்பேட்டையில் சமூக பொருளாதாரம் மற்றும் சாதிவாரி கணக்கெடுப்பு பணியை தாசில்தார் ரமேஷ் முன்னிலையில் ஊழியர்கள் கணினியில் பதிவு செய்தனர். இந்திய ஊரக வளர்ச்சி அமைச்சகம் மூலம் சமூக பொருளாதார மற்றும் சாதிவாரி கணக்கெடுப்பு பணி துவங்கியது. இதற்காக கையடக்க கணினி பெங்களூருவிலிருந்து ஒப்பந்தம் செய்து மத்திய அரசு வழங்கியுள்ளது. அதன்படி புதுவை நகராட்சிக்கு உட்பட்ட 19 வார்டுக்கு உட்பட்ட பகுதிகளில் தாசில்தார் ரமேஷ் தலைமையில் பணி நடைபெற்று வருகிறது. புதுவை முத்தியால்பேட்டை லூர்து நகரில் தாசில்தார் ரமேஷ் முன்னிலையில் ஊழியர்கள் கல்வி, வருமானம், வருமானத்தின் வகை, நாள்பட்ட வியாதி, மதம், இனம், சாதி, வீட்டு உரிமை நிலை உட்பட 24 கேள்விகளுக்கு குடும்ப விவரங்களை கணினியில் பதிவு செய்தனர். இது மட்டுமன்றி இப்பணியில் கலெக்டர் ராகேஷ் சந்திரா உட்பட 9 தாசில்தார்கள் ஈடுபட்டுள்ளனர். புதுவை அரசு மருத்துவமனையில் மர்மமான முறையில் குழந்தை இறந்ததால் உறவினர்கள் மருத்துவமனையை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். இதனால் அங்கு பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. புதுவை ராஜீவ்காந்தி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனையில் பன்ருட்டியைச் சேர்ந்த கல்பனா என்பவருக்கு ஆண் குழந்தை பிறந்தது. பின்னர் கடந்த வியாழக்கிழமை அவர் டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டு வீட்டிற்கு சென்றார். அன்று இரவு முழுவதும் குழந்தை தொடர்ந்து அழுது கொண்டே இருந்தது. மறுநாள் அதிகாலையில் குழந்தை எவ்வித அசைவும் இன்றி இருந்தது. அதிர்ச்சி அடைந்த குழந்தையின் பெற்றோர் குழந்தையை ராஜீவ்காந்தி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனையில் சேர்த்தனர். ஆனால் அங்கு குழந்தை உயிருக்கு ஆபத்தான நிலையில் உள்ளது. எனவே உடனடியாக ஜிப்மர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லுங்கள் என டாக்டர்கள் அறிவுறுத்தினர். மேலும் குழந்தையை ஜிப்மர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்ல ஆம்புலன்ஸ் கொடுக்க நிர்வாகிகள் மறுத்ததாக கூறப்படுகிறது. இதையடுத்து ஜிப்மர் சென்றபோது குழந்தையை பரிசோதித்த டாக்டர் குழந்தை மஞ்சள் காமாலை நோய் தாக்கி 2 மணி நேரம் முன்னதாகவே இறந்துவிட்டதாக கூறினார். அதிர்ச்சி அடைந்த பெற்றோர் அரசு மருத்துவமனையை முற்றுகையிட்டு போராட்டம் செய்தனர். இதனால் அங்கு பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. தகவல் அறிந்து வந்த போலீசார் சமாதானம் செய்து அவர்களை வீட்டுக்கு அனுப்பி வைத்தார். புதுவை காவல்துறை தலைமை அலுவலகத்தில் மனித வியாபார தடுப்பு பிரிவு குறித்த ஆலோசனை கூட்டம் சீனியர் SP பிரதீப் குமார் ஷோதா தலைமையில் நடைபெற்றது.
புதுவையில் மனித வியாபார தடுப்பு பிரிவு உருவாக்குதல் தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் தலைமை காவல்துறை வளாகத்தில் நடைபெற்றது. கூட்டத்திற்கு குற்றப்பிரிவு மற்றும் புலனாய்வுத்துறை சீனியர் எஸ்பி பிரதீப்குமார் ஷோதா தலைமை தாங்கினார். கூட்டத்தில் ஆள்கடத்தல், விபச்சாரம், கொத்தடிமைத்தனம் போன்றவற்றை தடுப்பதற்காக சிஐடி எஸ்பி ரவீந்திரன், இன்ஸ்பெக்டர் செல்வம், சப் இன்ஸ்பெக்டர் ராஜ்குமார் தலைமையில் குழு அமைக்கப்பட்டது. அந்த குழுவினர் இதுபோன்ற குற்றச் செயல்களில் யார் யார் ஈடுபடுத்தப்படுகிறார்கள், அதற்கு மூல காரணம் யார் என்பதை கண்டறிந்து உரிய நடவடிக்கை எடுக்கும் செயலில் ஈடுபடும் என்றும், இதுபோன்ற புகார் கொடுப்பவர்கள் சீனியர் எஸ்பி பிரதீப்குமார் ஷோதா அலுவலகத்திற்கும் ஆள்கடத்தல் தடுப்பு பிரிவு காவல் நிலையத்திலும் தகவல் தெரிவிக்கலாம் என அறிவிக்கப்பட்டது. கூட்டத்தில் சிஐடி எஸ்பி ரவீந்திரன், எஸ்பிக்கள் புருஷோத்தமன், வெங்கடசாமி, ராமச்சந்திரன், தமிழரசி, சிவதாசன், நந்தகோபால், தெய்வசிகாமணி, இன்ஸ்பெக்டர்கள் மற்றும் சப் இன்ஸ்பெக்டர்கள் கலந்து கொண்டனர். புதுவை நோனாங்குப்பம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற காமராஜர் பிறந்தநாள் விழா மற்றும் மாணவர் மேடை திறப்பு விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் புருஷோத்தமன் கலந்து கொண்டு மேடையை திறந்து வைத்தார். காமராஜர் பிறந்தநாள் விழா மற்றும் மாணவர் மேடை திறப்பு விழா நோனாங்குப்பம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்றது. தமிழ்தாய் வாழ்த்துடன் துவங்கிய விழாவில் தலைமை ஆசிரியர் நிலை 1 குப்புசாமி தலைமையில் தலைமை ஆசிரியர் நிலை 2 கலைமதி முன்னிலை வகித்தார். சிறப்பு விருந்தினராக சட்டமன்ற உறுப்பினர் புருஷோத்தமன் கலந்து கொண்டு மாணவர் மேடையை திறந்து வைத்து சிறப்புரையாற்றினார். மற்றும் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் பள்ளி அளவில் முதல் 3 இடங்களை பிடித்த மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டினார். முன்னதாக காமராஜர் திருவுருவ படத்திற்கு மரியாதை செலுத்தி மாணவர்கள் மாணவர் தின விழா உறுதிமொழி ஏற்றனர். நிறைவாக ஆசிரியை திலகம் நன்றி கூறிட நாட்டு பண்ணுடன் விழா முடிவடைந்தது. திருச்சி சமயபுரம் அருகே நடந்த விபத்தில் காயமடைந்து சிகிச்சைக்காக புதுவை மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டவர்களை அமைச்சர் ராஜவேலு நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார். புதுவையில் இருந்து நேற்று இரவு பழனி நோக்கி சென்று கொண்டிருந்த தனியார் சுற்றுலா பேருந்தும் தூத்துக்குடியில் இருந்து சென்னை நோக்கி வந்து கொண்டிருந்த தனியார் சொகுசு பேருந்தும் சமயபுரம் அருகே நேருக்கு நேர் மோதி பள்ளத்தில் விழுந்தன. இந்த விபத்தில் புதுவை தனியார் நிறுவனத்தை சேர்ந்த 2 பேர் பலியாயினர். 12 பெண்கள் உள்பட 24 பேர் படுகாயமடைந்தனர். தகவல் அறிந்து சமயபுரம் போலீசார் அவர்களை மீட்டு திருச்சி மருத்துவமனையில் சேர்த்தனர். இதில் படுகாயம் அடைந்த குருமாம்பேட்டை, கவிக்குயில் நகரைச் சேர்ந்தவர்கள் சிகிச்சைக்காக திருச்சி மருத்துவமனையிலிருந்து புதுவை அரசு மருத்துவமனைக்கு கொண்டுவரப்பட்டு அனுமதிக்கப்பட்டனர். அவர்களுக்கு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் அமைச்சர் ராஜவேலு மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் ஆகியோர் மருத்துவமனைக்கு சென்று பாதிக்கப்பட்டவர்களை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினர். அரியாங்குப்பம் தந்தை பெரியார் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற காமராஜர் பிறந்தநாள் விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் புருஷோத்தமன் தலைமையில் சபாநாயகர் சபாபதி பரிசுகளை வழங்கி பாராட்டினார். புதுவை அரியாங்குப்பம் தந்தை பெரியார் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் காமராஜரின் 109வது பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. விழாவில் பள்ளி முதல்வர் வரவேற்று பேசிட சட்டமன்ற உறுப்பினர் புருஷோத்தமன் தலைமை தாங்கினார். சிறப்பு விருந்தினராக சபாநாயகர் சபாபதி கலந்து கொண்டு சிறப்புரையாற்றி 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் முதல் 3 இடங்களை பிடித்த மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டினார். தொடர்ந்து முருங்கப்பாக்கம் கவுன்சிலர் பாவாடை, முன்னாள் துணை சபாநாயகர் பக்தவச்சலம் ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். இதனைத் தொடர்ந்து மாணவர்கள் உறுதிமொழி ஏற்றனர். பின்னர் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. நிறைவாக துணை முதல்வர் மணிவண்ணன் நன்றி கூறினார். புதுவை கரிக்கலாம்பாக்கம் திரௌபதி அம்மன் கோவிலில் தீமிதி விழா நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தீமிதித்து சுவாமி தரிசனம் செய்தனர். புதுவை கரிக்கலாம்பாக்கத்தில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ திரௌபதி அம்மன் கோவிலில் தீமிதி விழா நடைபெற்றது. இதனை முன்னிட்டு முன்னதாக கோவிலில் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் அலங்காரம் ஆராதனை நடைபெற்றது. பின்னர் அம்மன் வீதி உலாவும் தொடர்ந்து தீமிதி விழாவும் நடைபெற்றது. விழாவில் பக்தர்கள் விரதமிருந்து அம்மனை வழிபட்டு தீமிதித்தனர். விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆலய அறங்காவல் குழுவினர், தனி அதிகாரி, விழா குழுவினர், ஊர் பொதுமக்கள் செய்திருந்தனர். விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.